free. மோட்டு பட்லோவின் நட்பை முற்றிலும் ஃப்ரீயாக பாருங்கள். ஜியோ சினிமாவில் மட்டும். ஏதோ சந்திரமண்டலத்துக்கு போற மாதிரியே போறாரு. எவ்வளவு பெரிய லக்கேஜ்! இவரே ஒரு லக்கேஜ். நிறைய பேர் வந்திருக்காங்க. நல்லா குண்டா கொழுன்னு பெரிய வயிறு வச்சுக்கிட்டு ஒருத்த படுத்துட்டு இருக்கான். முகம் நல்லா பூஸ்திகா மாதிரி இருக்கு. அவன் முகத்துல கரப்பாம்பூச்சி மாதிரி பெரிய மீசை இருக்கு. சீவாத இளநீ மாதிரி தலை முழுன்னு இருக்கு. அப்புறம் அவன் தலையில ஏதோ முடி மாதிரி இருக்கு. பாக்குறேன். அவன் சிவப்பு குர்த்தா போட்டிருக்கான். அதுக்கு மேல ப்ளூ கலர்ல துணி ஏதோ மாட்டிருக்கான். அவனை பாக்குறதுக்கு லூசு மாதிரியே இருக்கான். கால்ல ஏதோ செருப்பு கூட மாட்டிருக்கான். பத்துலோ கேம்ப செட்டப் பண்ணியாச்சு. உடனடியா நெருப்பு தேவைடா. ஆமா கேம்ப் ஃபயரா கொளுத்துறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. அம்மா அப்பா அட பாவி, என்ன பண்ணிட்டு இருக்க கசிட்டாரா? கேம்ப் ஃபயர்ல கட்டைய போட்டு தான் எரிப்பாங்க. உன்னையும் என்னையும் போட்டு எரிக்க முடியாது. எங்களோட அன்பான அரசர் வாழ்க! எங்களோட அன்பான அரசர் வாழ்க! எங்களோட அன்பான அரசர் வாழ்க! நம்மளோட அரசர் வந்துட்டாரு பாருங்க. இவருதான் நம்மளோட அரசர். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாரையும் பார்க்க வந்திருக்காரு. அரசே, எத்தனையோ வருஷமா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். உங்களோட உருவ சிலையை வச்சுதான் நாங்க அரசரா மதிச்சு எல்லா மரியாதையும் செஞ்சுட்டு வந்தோம். அத கடவுளே, என்ன இது? இவங்க எல்லாருக்கும் நம்ம போட்டு தான் அரசரா? ஒரே குழப்பமா இருக்கு. இங்க பாருங்க அரசரே, எத்தனை ஆண்டுகளா உங்க சிலை இந்த இடத்திலே தான் இருக்கு. இந்த இடத்துக்கு யார் அரசர் ஆனாலும் சரி, அவங்க இந்த சிலை கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் இந்த நாட்டு நடப்பையும் தெரிஞ்சுக்குவாங்க. எங்களோட உண்மையான அரசரே நீங்க தான். ஆஹா, சூப்பர்! ராஜ உபசாரம்னா இதுதான். என்னென்னலாம் வச்சிருக்கானுங்க சோம்பேறி பசங்க. அப்படியே இவங்களுக்கு சமத்தா செய்ய சொல்லி கொடுத்துட்டோம்னா இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன். அரசரே, நீங்க அந்த நாகராஜன் கூட போர் பண்ணி அவனை தோக்கடிச்சிட்டு வந்துருவீங்கல்ல, அப்புறம் உங்க வெற்றியை நாங்க எல்லாரும் சந்தோஷமா கொண்டாட போறோம். என்ன சொல்றீங்க? என்னது, நாகராஜ கூட சண்டை போட்டு தோக்கடிக்கணுமா? ஏன்டா இப்படி பண்ற? ஆமாங்க அரசரே, எங்க சாஸ்திரத்துல அப்படிதான் எழுதிருக்கு. எங்களோட அரசர் எங்களை நாகராஜன் கிட்ட இருந்து காப்பாத்துவாராம். அதனால நீங்க போய் நாகராஜன் கூட போராடி ஆகணும். உங்களை நாகராஜன் கிட்ட இருந்து நான் காப்பாத்தணுமா? ஆமாங்க அரசரே, மக்களுக்கு நல்லது செய்யறது தானே ஒரு ராஜாவோட கடமை. நான் சொல்றது கரெக்ட் தானே? இது பாருங்க அரசரே, எங்களோட சம்பிரதாயப்படி எங்களோட அரசரை நாங்க நாகராஜன் முன்னாடி போய் நிறுத்தணும். அதுக்கப்புறமா நாகராஜர் அரசரை கூடவே கூட்டிட்டு போயிடுவாரு. எங்க கூட்டிட்டு போவாரு? அத பத்தி எல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. அத பத்தி கேட்க வாய்ப்பும் கிடைச்சதே இல்ல. ஏன்னா எப்பவும் எந்த அரசரும் நாகராஜர் கிட்ட இருந்து திரும்பி வந்ததே இல்ல. இவங்க எல்லாரும் நாகராஜா அது இதுன்னு சொல்லி நம்மள லஞ்சுக்கு ஏற்பாடு பண்றானுங்க. சீக்கிரமா ஓடுங்க, இல்லனா அந்த நாகராஜனுடைய லஞ்ச் ஆயிடும். எல்லாரும் கவனிங்க, உங்களை நான் அரெஸ்ட் பண்ண போறேன். எல்லாரும் மரியாதையா வந்து ஒரே லைன்ல நில்லுங்க, இல்லன்னா தொலைச்சிருவேன். ஆஹா, பரதல மறுபடியும் தலையில அடிபட்டு மயக்க போட்டு விட்டாங்க. அரசரே இல்லங்க, அரசரே பாருங்க, கணக்கு சீக்கிரமா போடுங்கப்பா. அதே அவனுங்களும் படங்களை துரத்துறானுங்க. வேகமா போங்க. ஓட்டு அரசரே நில்லுங்க.
எங்களோட அரசர் எப்படி இருப்பாரு தெரியுமா? அப்படியே மோட்ட மாதிரியே இருப்பாரு. தைரியமான எங்க அரசரை நாங்க பாராட்டுறோம். டேய் மண்ட பயலுகளா, எதுக்காக நாங்க என்ன பாராட்டி பேசுறீங்க? நாங்க இங்க இருந்து தப்பிச்சா போதும் தானே நினைக்கிறோம். தயவு செஞ்சு போயிடுங்க. அரசரே, நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நீங்க ரொம்பவே தைரியசாலி. இதுதான் அந்த நாகராஜாவோட கொகை. எல்லா ராஜாக்களையும் நாங்க கஷ்டப்பட்டு கட்டி கூட்டிட்டு வருவோம். ஆனா நீங்க மட்டும் தானா இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. அரசர்கள்லாம் எப்படி இருக்கணும்? மோட்டு அரசர் மாதிரி இருக்கணும். என்னடா ஆனாவுனா எதையும் அடிக்கிறாங்க? எவ்வளவு பெரிய பாம்பு! எல்லாருமே கவனிங்க, எங்க நாகராஜா கேக்குறாரு, இன்னைக்கு மெனுல அவருக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இதோ இத பாருங்க. என்னடா எங்க போனாலும் நம்மள ஓட விட்டுறாங்க. மகாராஜா நில்லுங்க. எகர் மோட்டோ குதிரை. ஓவர் லக்கேஜ் இருப்பது. இன்னைக்கு என்னோட மெனுல இருந்தது நீதானே. எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசிக்குது. வேணா வேணா நாகராஜ், இவனை எதுவும் பண்ணிடாதீங்க. அது நான் தான். ஆனா தலையில கிரீடத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறது இவன் தானே. இது ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டா நான் தான் கொடுத்தேன். இப்ப பாருங்க, இது என் தலையில இருக்கு. ஏன் தலையில? என்னப்பா, ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருப்பீங்க போல இருக்கு. ரொம்ப சந்தோஷம் தம்பிகளா. என்ன லாபம். ரெண்டு பேருமே நான் ஒரே நேரத்துல சாப்பிட்டு முடிச்சிடுறேன். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம்ல, அதான். பெரிய வாய். வாங்கடா. இந்த சிங்கத்தோட நண்பர்களுக்கு எந்த குறையும் இருக்காது. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுறது ஏன் பாசிபிள்? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆர்சா பேசுறீங்களே, ஆர்சா அடிச்சு ஓட்ட மாட்டேங்கிறீங்களே. எங்கிட்டு போனாலும் விரட்டி வருது இந்த பாம்பு. பாதை வேற கரடு முரடா இருக்கே. இவ்வளவு பெரிய வாயி மோட்டோ. அந்த பாம்பு வாயில காலையில சாப்பிட்டு எண்ணெயெல்லாம் தெரியுது மோட்டோ. கேப் போட்டு அடிக்கடாடே. தெரியாதனமா காலையில இருந்துச்சு, என் முகத்தை பார்த்துட்டா. வண்டி கொஞ்சம் வெரசா ஓட்டுங்க சார். காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதாடா? நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா இந்த மாதிரி நீ சாப்பிடணும்னு நினைச்சனா எங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா சாப்பிடு, இல்லனா உன் இடத்துக்கு திரும்பி போயிடு. ஓகேவா? சரி, உங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. கிட்டையா எடுக்க பாக்குறீங்க? நாங்கெல்லாம் யாரு?
போட வேண்டிய இடம். எல்லாரும் வாங்க, நம்ம வேற எங்கேயாவது போகலாம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்க போகலாம். சீக்கிரம் வாங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்துல விட்டு போயிடலாம். நீங்க அந்த நாகராஜ அனகொண்டாவை இங்க துரத்தி அனுப்பிட்டீங்க. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அந்த நாகராஜ ஒவ்வொரு மாசமும் எங்க ஆள்ல ஒவ்வொருத்தர சாப்பிடுவான். அதனாலதான் எங்களுக்கு கிடைக்கிறவங்களை பிடிச்சி நாங்க அந்த நாகராஜனுக்கு அனுப்பி விட்டுருவோம். வேற வழி இல்லாம எங்க ஆளுங்களை காப்பாத்ததான் இப்படி செய்வோம். ஆனா அந்த பயங்கரமான பாம்பு கிட்ட இருந்து எங்க எல்லாரையுமே நீங்க காப்பாத்திட்டீங்க. உண்மையிலே நீங்க தான் எங்களோட அரசர். ஓகே நண்பர்களே, நடந்த விஷயங்களை நீங்க அப்படியே மறந்துருங்க. நாம மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகேவா? தயவு செஞ்சு எங்க சார்பா இந்த சின்ன பரிசு மட்டும் வாங்கிக்கோங்க. மறுபடியும் தூங்கிட்டானுங்கடா. என்னாச்சு உனக்கு? தெரியலையே. சரி பாப்போம். ஏண்டா ரோட்ல ஒழுங்கா நடக்க தெரியாதாடா உனக்கு? எதுக்காகடா இப்படி மேல வந்து விழுந்து? யூனோ, நான் ஒண்ணும் வேணும்னே அந்த முதல்ல வந்து விழல. என் சூழ்நிலை அப்படி. இந்த வருஷத்துல இதான செம்ம ஜோக்கு. ஏண்டா தப்பெல்லாம் நீ பண்றத பண்ணிட்டு சூழ்நிலை வழியா பழிய போடுற? Of course வெக்கமா தான் இருக்கு. என்ன பண்றது? அடுத்த நிமிஷமே நான் அதை மறந்து போயிடுறேன். ஏன்னா இதெல்லாமே விதிப்படி தான் நடக்குது. அட சோம்பேறி, அது எப்பறம் விதிப்படி நடக்கும்? ரோட்டை ஒழுங்கா பார்த்து நடந்தா அதெல்லாம் சரியா நடக்கும். அப்படியா? அப்படி சொல்றியா நீ? அப்படின்னா நீ இனிமேல் ஒழுங்கா ரோட்டை பார்த்து நட. நீ எப்படி நடக்கிறன்னு நான் பாக்குறேன். நான் ஒரு ஏலியன். என் பிளானட்ல இருக்கிறவங்க எல்லாம் நான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். அதனாலதான் நான் இந்த மாதிரி தடுமாறி நடக்கணும்னு எனக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்த தண்டனைய நான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். என்ன சொன்ன? எனக்கு எதுக்கு பப்பு? நான் கிளம்பிடுறேன். நான் தடுமாறத பார்த்து சிரிச்சவல்ல நீ. இப்ப நீயே உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இரு. நானும் பாக்குறேன். இதுக்கு மேல நீ சிரிப்பியா? என் பார்வை உன் மேலதான் இருக்கும். யாரு என் கதவை வந்து தட்டுறது? ஓ நீதானா? நினைச்சேன் என் கதவை நைசா வந்து தட்டிட்டு ஓடி போலான்னு பாக்குறியா? உன்னால ஓடி போக முடியாது. காலையில இருந்து நான் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணவே இல்ல. உன்னை வச்சு கொஞ்சம் நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். என்ன விஷயம்? என்னால ஒழுங்கா நடக்க முடியல. இப்போ உனக்கு சிரிப்பு வரலையா? ரோட்டை பார்த்து நடக்க தெரியாதா உனக்கு? ஒரு நல்ல எதிர் வீட்டுக்காரரா உங்களால நடந்துக்க முடியாத பாக்ஸர் சார். எப்ப பார்த்தாலும் எங்க கிட்ட பிரச்சனை பண்றீங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு உங்களை மாதிரி அகலமா வளர்ந்தவங்க தானே பாதுகாப்பா இருக்கணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் மூக்க சாக்க வச்சுட்டு முன்னால வந்து நிக்கிறது நியாயம் இல்ல. ஓ சாரி தவறுதலா மிஸ்டேக் ஆயிடுச்சு. உன்னை நான் சரியா கவனிக்கவே இல்ல. ஆனா இரு, இப்ப கவனிக்கிறேன். சார், உங்களுக்கு எதுவும் படல? யோசனை பண்ணிட்டு இருக்கேன். 2 பேர் நம்ம வண்டி மேல வந்து விழுந்தாங்க. அவங்க யாரா இருக்கும்? இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸா இல்ல லோக்கல் ரவுடிஸா? நல்ல ஆழமா சிந்திச்சதுக்கு அப்புறம் நான் உறுதியா சொல்லுவேன், அவனுக்கு 2 பேருமே லோக்கல் ரவுடிஸ் தான். அதுவும் மோட்டு 10 ரூபா தான் இருக்கணும். அவங்கள தவிர வேற யாரும் இருக்க முடியாது. பிரமாதம் சார், நீங்க என்னமா கண்டுபிடிச்சீங்க? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். இந்தியாவே உங்களை தலை வணங்கும் சார். You are great சார், but you are very late சார். டியூட்டில இருக்கும்போது என்ன பாராட்ட கூடாது. சரி வாங்க, அந்த லோக்கல் பசங்க எங்க இருப்பாங்கன்னு இப்ப பார்க்கலாம்.
அந்த ஏலியன் கிட்ட எதுக்கடா வம்ப இழுத்த? அதுங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்றது முதல்ல வாயில கையை விட்டு பாக்குற மாதிரிடா. என்ன பண்ற? ஒரு பழமொழி தெரியுமா? தன் வினை தன்னை சுடும் சொல்லுவாங்க. நீ ஏன் உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மோட்டோ? நான் ஒண்ணும் மண்ணள்ளி போட்டுக்கலையே. ஞானப்பழம் மாதிரி பேசாத மோட்டோ. ஒரு பழமொழி தானே சொன்னேன், அது கூட சொல்லக்கூடாதா நண்பரா இருந்துட்டு? இப்ப நம்ம நேரா ஜட்கா கிட்ட போறோம். நீ ஒரு அடியும் பார்த்து எடுத்து வை மோட்டோ. ஆனா உன இப்படி டிஸ்கோ எல்லாம் ஆடாது, என்ன பயமுறுத்தாத மோட்டோ. காலம் பூரா இந்த வீங்கன வாயனுக்கு அட்வைஸ் பண்ணியே நான் ஒஞ்சிருவோம் போல இருக்கு. நல்ல ஐடியா பண்றேன் மோட்டோ. இந்த மாதிரி தான் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு கேர்லெஸ்ஸா என் கூட நடந்து வாடா. சீக்கிரம் வா. இந்த நேம் ஆஃப் லா. ஏய் மோட்டு பத்லு நில்லுங்க. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்திய நாட்டின் மீது ஆணையா சொல்றேன். ஏய் அத கடவுளே, என்ன மோட்டு இது நடு ரோட்ல யோகா பண்ணிக்கிட்டு இருக்கியா? இது என்ன ஆசனம்னு சொல்லு. குப்பை தொட்டி ஆசனமா? சிங்கம் சார், ஒருத்தன் பிரச்சனையில இருக்கும் போது பிச்சை எல்லாம் உதறக்கூடாது. போட மோட்டு, நான் பாத்துக்கிறேன். வரும்போது பிரச்சனை எங்க இருந்து தான் தேடி வருதோ தெரியலையே. ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை ஃப்ரீங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லப்பா. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, என் முன்னோர்கள் மேல சத்தியமா சொல்றேன், இத போட்டுக்கோ, உனக்கு வலிக்கவே வலிக்காது. உண்மைதான்பா. மோட்டு பத்லு, என் நண்பர்களே, என் உடன்பிற சகோதரர்களே, ஒரு மனுஷனோட கடமை இன்னொரு மனுஷனுக்கு உதவுறது தான்ப்பா. அதுலயும் நீங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ், என் உடன்பிற சகோதரர்கள். இந்த ஷூவை போட்டுக்கிட்டு நீ எங்க கால வச்சாலும் சரி, அப்படியே அங்க லாக் ஆயிடும், வழுக்காது. என் முன்னோர்கள் மேல சத்தியமா சொல்றேன், உண்மைதான். தேங்க்யூ பல்ராம் நாயுடு. அச்சோ, வரம் கொடுத்தவன் காலிலேயே கால வச்சுட்டியே. சாரி சாரி, நான் புரிஞ்சிருக்க மாட்டியா, தெரியாம பேசிட்டேன். மாமியாரே, சாரி சாரி, மன்னிச்சுக்கோ. சாரி பல்ராம் நாயுடு, ஏதோ தெரியாம பேசிட்டேன். இப்ப எதுக்காக நீங்க இப்படி அழுவுறீங்க? நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல, மன்னிச்சிருங்க. ஏய், சாரி மட்டும் சொன்னா பத்தாதுப்பா. முதல்ல அந்த கால அவன் மேல இருந்து எடு, அவனுக்கு வலிக்கும்ல. பை மிஸ்டேக், அதாவது முன்கூட்டியே ஏதாவது தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்ன எல்லாரும் ஓகே? என்னடா பதில் சொல்லுங்க. இல்ல ஃபைட் மட்டும் தான் இப்ப நடக்க போகுது பாரு. குதிலே குதிங்க, ஃபர்ஸ்ட் டைம் போனால பரவாயில்ல. குதிங்க. போதும் நிறுத்துக்க. இந்த மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படும் போது சிரிக்க கூடாதுன்னு நீ தானே சொல்லியிருந்த. இப்ப மறுபடியும் நீ ஏன் சிரிக்கிறீங்க? நாங்க யாரும் சிரிக்கலப்பா, உன்னை இப்போ அடிச்சுக்கிட்டு தானே இருந்தோம். நீ என்ன லூசா? பட்ட பசங்கள அங்க பாருங்க, ஒரு ஏலியன் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? என்ன ஏலியனா? அதுவும் எங்கயா? அட பத்லு, என் நண்பா, என் கண்ணுக்கு எந்த ஏலியனும் தெரியலையே. உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? அதாவது தம்பி ஜட்கா சார், இது எல்லாமே நமக்கு தெரியாது, மோட்டு கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அந்த ஏலியன் தான் மோட்டுவுக்கு அப்படி ஒரு வியாதியை கொடுத்திருக்கு. இந்த ஃப்ளையிங் ஹெல்மெட் அப்படி நீ எங்க போகணுமோ அங்க போய்க்கோ. இனிமே நீ நடக்க வேண்டிய அவசியமே இருக்காதுப்பா. சீக்கிரம் 10 ரூபா வண்டியில ஏறு. ஜான் பேக்க கொள்ளடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். ஆஹா, சமோசா. சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு செலவையில், அதாவது இம்பாசிபிள். நில்லுங்க ஜான், அப்படியே நில்லு. நான் உன்னை விட மாட்டேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். எங்கேயோ கேட்ட குரல் சார்.
எதுக்கு மோட்டு இப்ப சீலிங் பென் எடுத்து மண்டையில கவுத்து வச்சுக்கிட்டு இப்படி கண்ட இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? அப்பாவி பொதுமக்கள் சேர்த்து வச்சிருக்கிற பேங்க்ல இருந்து தண்டனை கட்டான் கொள்ளையடிச்சு ஓட. சரி சரி நான் போறேன். காய் குட்டப்பையில தான் அப்படியே நில்டா. தேங்க்யூ மோட்டு, நீ சட்டத்துக்கு உதவி செஞ்சிருக்க. இன்னைக்கு உன்னாலதான் என்னால ஜான பிடிக்க முடிஞ்சது. என்னால நடக்கவே முடியல. அந்த ஏலியன் வந்து என்கிட்ட என்னவோ சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்னால சுத்தமா நிக்க கூட முடியல, நடக்கவும் முடியல. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். நீ மனசார சாரி சொல்லிட்ட, அதனால நான் உன்னை மன்னிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏலியன் அண்ணாச்சி, நான் நல்லா பாடம் கத்துக்கிட்டேன். இனிமே யாரையுமே நான் கிண்டல் பண்ணி சிரிக்கவே மாட்டேன். அப்புறம் நானும் பாடம் கத்துக்கிட்டேன். எப்பவுமே தோல்வியை ஒத்துக்கவே கூடாது. நீ உன்னை சரி பண்ணிக்கிறதுக்காக ஒரு நாள்ல நீ எவ்வளவு முயற்சிகள் பண்ணன்றத பார்த்தேன். ஆனா நான் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். இப்போ நானும் முயற்சி பண்ண போறேன். இந்த சாபத்துல இருந்து கண்டிப்பா விமோச்சனம் கிடைக்கும். ஏன்னா முயற்சி திருவினையாக்கும். முயற்சியை தளர விடவே கூடாது. அத பாவி மோட்டு, உனக்கு என்ன ஆச்சு? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க சொல்லு. சிங்கம் சார், அந்த கதையை சொன்னா ஒரு செக்மெண்ட் ஓடும். அத சீக்கிரமா சுருக்கமா சொல்லு. சட்டத்தின் மீதானையா கேட்கிற சொல்லு. ஓகே ஓகே, வாங்க நாம டீ கடை மண்டைய கிட்ட போய் சூடா சமோசா சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இந்த கதையை வேளா வாரியா சொல்றேன். எப்படியும் ஒரு 25 எபிசோடாவது மெகா சீரியல் மாதிரி இழுத்துடலாம். வாங்க வாங்க, ஐயா கதை சொல்றது எக்ஸ்பர்ட்.